அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் என்பது தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. எனினும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் நீடித்திருக்கின்றது. தற்பொழுது யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகின்றது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை வணிக கப்பல்கள் போக்குவரத்து இடம்பெறுகின்ற பொழுது அங்கு ஈரான் நாட்டினுடைய கடற்படை தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. 3 கப்பல்கள் மீது இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானை சேர்ந்த 2 கப்பல்களை அமெரிக்கா தன்வசப்படுத்தி இருக்கின்றது. எனினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பொழுது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பற்றி மிகப்பெரிய அளவு பேசப்படுகின்றது. அவரை புகழ்ந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்றார். அதே நேரம் அமெரிக்க ஊடகங்கள் அவரை ஈரானுக்கு சார்பானவராகவும் இஸ்லாமிய கருத்துக்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவராகவும் கருதுகின்றது. யார் இந்த ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர்? இவர் பற்றி தான் விரிகின்றது இன்றைய பார்வைகள். பாகிஸ்தான் நாட்டினுடைய வரலாற்றில் இராணுவம் என்பது நாட்டின் பாதுகாப்பை தாண்டி அரசியல் மற்றும் பொருளாதார பாதையை தீர்மானிக்கும் ஒரு நிழல் அரசாங்கமாகவே எப்பொழுதும் இருந்து வருகிறது. இந்த வரிசையில் பாகிஸ்தானின் தற்பொழுதைய இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சையத் அசீம் முனீர் கடந்த கால தளபதிகளை விடவும் சர்வதேச அளவில் அதிக செல்வாக்கு மிக்க ஒருவராக உருவெடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பாராட்டு முதல் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்புகளுடனான நெருக்கம் வரை இவரது ஆளுமை வியக்கத்தக்கதாக உள்ளது. அசீம் முனீர் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ரவல்பிண்டியில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அசீம் முனீர் தனது சிறு வயதிலேயே திருக்குரானை முழுமையாக மனனம் செய்த ஒரு காபிஸ் இர்கான் ஆவார். பாகிஸ்தான் இராணுவ வரலாற்றில் திருக்குரானை மனனம் செய்த முதல் இராணுவ தளபதி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அவருக்கு பழமைவாத மற்றும் மத ரீதியிலான வட்டாரங்களில் தனி மரியாதையை பெற்றுக் கொடுத்தது. அசீம் முனீர் மசல்லா மங்களா பகுதியுள்ள அதிகாரிகள் பயிற்சி பள்ளியில் 17வது பிரிவில் பயிற்சியை முடித்தவர். 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிராண்டியர்ஸ் போர்ஸ் ரெஜிமெண்ட் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவர் தனது இராணுவ கல்வியில் குவாட்டாவில் உள்ள கமாண்ட் அண்ட் ஸ்கோப் கல்லூரியில் பட்டம் பெற்றார். ஜப்பானின் புகழ்பெற்ற புஜி பள்ளியில் இராணுவ பயிற்சி பெற்றார். மலேசியாவின் பாதுகாப்பு படை கல்லூரியில் கல்வி கற்றிருக்கின்றார். இஸ்லாமாபாத் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் உத்தேச பாதுகாப்பு மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார். அசீம் முனீர் பாகிஸ்தானின் 2 முக்கிய உளவு அமைப்புகளுக்கு தலைமை தாங்கிய அரிய பெருமையை பெற்றவர். MI-யில் 2017 இராணுவ புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக இருந்தார். ISI-யில் 2018 தலைவராக நியமிக்கப்பட்டார். இருப்பினும் ISI தலைவராக அவர் 8 மாதங்கள் மட்டுமே நீடித்தார். அப்பொழுதைய பிரதமர் இம்ரான்கானின் குடும்பத்தினர் தொடர்பான ஊழல் புகார்களை அவர் சுட்டிக்காட்டியதால் இம்ரான்கானின் அழுத்தத்தின் பேரில் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மோதலே பிற்காலத்தில் இம்ரான்கானின் அரசியல் வீழ்ச்சிக்கும் அசீம் முனீரின் எழுச்சிக்கும் வித்திட்டது. 2022 இராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற அசீம் முனீர் மிக குறுகிய காலத்தில் தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதற்றத்தின் பொழுது அவர் ஆற்றிய பங்கிற்காக அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் வரலாற்றில் அயூப் கானுக்கு பிறகு இந்த அந்தஸ்தை பெறும் முதல் அதிகாரி இவரே. தற்பொழுது அவர் பாதுகாப்பு மட்டுமல்லாது நாட்டின் பொருளாதார முடிவுகளை எடுக்கும் சிறப்பு முதலீட்டு வசதி கவுன்சில் மூலமாக நாட்டின் மொத்த அதிகாரத்தையும் தன்வசம் வைத்துள்ளார். மேலும் இராணுவ தளபதியின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தி சட்டம் இயற்றப்பட்டது. இதன் மூலம் இவரது அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
அசீம் முனிரை மிகவும் உயர்வாக கருதுகிறார். ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவுகளில் அசீம் முனிரை சிறந்த போர்வீரன் என்றும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஃபீல்ட் மார்ஷல் என்றும் புகழ்ந்துள்ளார். அசீம் முனிரின் இந்த நெருக்கத்திற்கு 2 முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றது. ஒன்று, 2025 எல்லை மோதலின் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றத்தினை தணிப்பதில் இவர் ஆர்வம் காட்டியவராகவும், ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் பரிந்துரை செய்ததற்கு பின்னாலும் அசீம் முனிரினுடைய ராஜதந்திரம் இருந்ததாக கருதப்படுகிறது. ஃபேக்ஸ் நியூஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி அசீம் முனிர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முக்கிய தூதுவராக செயற்படுகின்றார். இவர் ISI மற்றும் MI தலைவராக இருந்தபொழுது ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார். கொல்லப்பட்ட ஈரானிய தளபதி காசிம் சுலைமானியுடன் இவருக்கு நேரடி தொடர்பு இருந்தது. இதன் காரணமாகவே ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பகரமான நடுவராக இவர் பார்க்கப்படுகின்றார். அமெரிக்க ஊடகங்களின் எச்சரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் இவரை ட்ரம்ப் தொடர்ந்து புகழ்வதாக அமெரிக்க ஊடகங்களின் எச்சரிக்கை ஒருபுறம் ட்ரம்ப் இவரை புகழ்ந்தாலும் ஃபேக்ஸ் நியூஸ் போன்ற ஊடகங்கள் சில எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவுக்கு இழைத்த துரோகத்தை நினைவூட்டும் பாதுகாப்பு வல்லுநர்கள் அசீம் முனிரின் ஈரானிய தொடர்புகளை சந்தேகத்துடனேயே பார்க்கின்றனர். பாகிஸ்தானின் ஊடக சுதந்திரத்தை பறிப்பது, சமூக வலைதளங்களை முடக்குவது மற்றும் அரசியல் எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவது போன்ற செயல்களை ஒரு இராணுவ சர்வதிகார நிலையை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் இருப்பதற்கும் அவரது கட்சி ஒடுக்குமுறைக்கும் அசீம் முனிரே காரணம் என குற்றச்சாட்டு வலுவாக உள்ளது. நாடு கடும் பணவீக்கத்தில் இருக்கும் பொழுது இராணுவத்தின் வர்த்தக நிறுவனங்கள் மட்டும் லாபம் ஈட்டுவது குறித்து மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். பாகிஸ்தானின் வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தீர்மானிக்காமல் இராணுவ தலைமையுமே தீர்மானிப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன. ஜெனரல் அசீம் முனிர் ஒரு திறமையான இராணுவ அதிகாரி என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த ராஜதந்திரியாக அதிகார மையமாகவும் தற்பொழுது மாறியுள்ளார். சர்வதேச அளவில் ட்ரம்ப் மற்றும் ஈரான் என இரு துருவங்களுடனும் நெருக்கம் காட்டும் இவரது உக்தி வியக்கத்தக்கது. இருப்பினும் உள்நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதிலும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதிலும் அவர் தோல்வியடைந்தால் இவரது அதிகார குவிப்பு பாகிஸ்தான் நாட்டிற்கு நீண்டகால அடிப்படையில் பெரும் சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.